ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி இந்த உலகத்தில் மிஸ்டீரியஸான 5 பிளேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் நிறையா இருக்குது. அதில் ஒரு 5 பிளேசஸ்க்கான ஒரு ஐலாண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வர மேக்ஸிமம் 5ல் ஏதாவது ஒரு 3ஆவது உங்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா இதை பற்றின விடை தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எல்லா பிளேசஸையும் நம்ம டீகோட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. வெல்கம் டு அவர் சேனல் கௌதம் டிகோட்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பெர்முடா ட்ரையாங்கிள். ஆக்சுவலாக இதை வந்து டிவில்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே போகிற ஃப்ளைட்ஸு அப்புறம் வந்து ஷிப்பு இது எதுவுமே இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆனதாக எந்த ஒரு ரெக்கார்ட்லேயுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடக்கிற வித்தியாசமான ஒரு சில விஷயம் அதெல்லாம் அதுக்கு காரணம்னு கூட சொல்லலாம். அதில் ஆக்சுவலாக நீங்கள் பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அவர் ஒரு குகையை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போவார். அங்கே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிரும். அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பெர்முடா ட்ரையாங்கிளை பார்த்த மாதிரியே இருக்கும். என்னடா இவன் பெர்முடான்னு சொல்கிறாங்களா, இது பண்ணாதீங்க. இது பெர்முடா ட்ரையாங்கிள் என்னென்னா, ஃப்ளோரிடா, பெர்முடா அப்புறம் பொர்ட்டோரிக்கான்னு சொல்லி 3 தீவை கனெக்ட் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்க சென்டர் பாயிண்டில் ஃப்ளைட்டோ இல்லை ஷிப்போ கிராஸ் பண்ணி போகும்போது அது டிஸப்பியரன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி இப்போ வர ரெக்கார்டு இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் 1950 வந்து ஃப்ளைட் 19 சொல்லி ஒரு கப்பு 19 சொல்லி ஒரு ஏரோப்ளைன் தான் இதில் வந்து இதாக இருக்குது. 14 பேர் போயிருக்காங்க. திடீர்னு சிக்னல் வந்து இவங்களுக்கு கட் ஆகிருக்கு. தேடி பார்த்துருக்காங்க, இப்போ வர கிடைக்கல. அப்புறம் ஷிப்பு எப்போ வந்து நோட் ஆனிச்சு அப்படின்னா சேம் 1949 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிப்பு அங்கே கிராஸ் பண்ணி போகும்போது அது திடீர்னு டிஸப்பியரன்ஸ் ஆகுது. திரும்ப அதை தேடி போன இன்னொரு ஷிப்புக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா பாதி போகும்போதே ரொம்ப காற்று மழை புயலாக இருந்தனால அதால் போக முடியல. பட் ரிட்டர்ன் வரும்போது என்ன இருக்குது அப்படின்னா அந்த டிஸப்பியரன்ஸ் ஆன கப்பலோட நிறைய பார்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அப்போ இருந்த கப்பல் இருந்தவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி இன்னொரு ஒரு ஃபேக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேர் இங்கே நிறைய ஏலியன்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அங்கே என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதோட சயின்ஸ் படி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபைனலாக ஒரு 70% கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அலை, அதாவது நார்மல் அலையோட 2-3 மடங்கு அலை பெருசாக வருவதாகவும், அப்புறம் வந்து அங்கே இருக்கிற அந்த கப்பல் எல்லாமே உள்ளே போணுச்சு அப்படின்னா அது அந்த அலையில் சிக்கி வெடிக்கிறதாகவும், அப்புறம் சிக்னல் வந்து அங்கே போகும்போது ஏரோப்ளைனோட சிக்னல் வந்து லாஸ் ஆகிறதுனால இந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது சயின்ஸ் கூற்றுப்படி பார்த்தா ஓகே தான். பட் மனுஷனோட நிறைய தவறுனால அந்த கப்பல் ஃபஸ்ட்டு டிசைன் கப்பல் வந்து அந்த கப்பல் ஓட்டுநருக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் ப்ராப்ளம்னால தான் அவங்களுக்குள்ள இருந்த சண்டைனால அந்த கப்பல் வந்து மூழ்கிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு அந்த ஃப்ளைட் 19 வந்து ஓட்டுநர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டுனனால அது டிஸப்பியரன்ஸ் ஆச்சுன்னு சொல்லி இப்போ வர சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் எப்பயாவது போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. சொல்லணும் அப்படின்னா நான் பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இதை ஃபுல் வீடியோ பெருசாக வீடியோ வேணும் அப்படின்னா நான் அதை உங்களுக்காக போடுறேன். தேங்க்யூ. இது என்ன பார்த்திங்கன்னா நார்த் சென்டினெண்ட் தீவுன்னு கூட சொல்லலாம். இது என்னென்னா இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு தீவு, டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி அங்கீகரிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க. பட் இது எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குங்க, அங்கே இருக்க ஒரு தீவு தான். இங்கே எதனால் இது இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்க சென்டினெண்டல்ஸ் சொல்லி ஒரு ட்ரைபல்ஸ் வந்து அங்கே வாழ்கிறதாகவும், அவங்க வந்து இங்கேருந்து போகிற மக்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டு அவங்கள வந்து புதைக்கிறதாகவும் நிறையா ரெக்கார்டு இருக்குது. அந்த மாதிரி ஜான்னு சொல்லி ஒருத்தர் 2018 போயிட்டு கிறிஸ்டின் இருக்குல்ல அந்த மதத்தை வந்து பரப்பணும்னு சொல்லி போயிருக்காரு. போட்டை நிற்க வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போய் அவங்கள பார்க்க போகும்போது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, ஜான் ரிட்டர்ன் ஆகலை. ஏன்னா அவங்க கையில் இருந்த அந்த அம்பு எல்லாத்தையும் அவர் மேலே கொடூரமாக தாக்கி கொன்னதா அப்போ ஜானுக்கு டிரைவராக போன அந்த போட்டு டிரைவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது சரி இப்படி ஒரு தீவில் ஏன் யாரும் போக முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க சும்மா இருக்கிற இடத்துலேயே வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி 1960 திரிலோனாத் பண்டித்துன்னு சொல்லி ஒருத்தவரை இந்த மாதிரி நிறைய ட்ரைபல்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணுறதுக்காக அவர் வேலையில் இருக்கிறாரு. அந்த ஒரு என்ஜியில் இருக்கும்போது அவர் போயிட்டு இங்கே வந்து அவங்கள வந்து பேச ட்ரை பண்ணுறாரு. பட் நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிட்டு பேசும்போது அவங்க எதுக்குமே காது கொடுத்து கேட்கல. சரி அது கொஞ்ச நாளுக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 1991 திரிலோனாத் பண்டித்தும்
மதுமாலான்னு சொல்லி 2 பேர் போகிறாங்க இந்தியாவிலேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 15-10 பேர் பக்கம் போகிறாங்க. தேங்காய், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த ட்ரைபல்ஸ் வந்து இவங்களுக்கு ஓகே பண்ணிவிட்டு இவங்க கொடுத்த சாப்பாடெலாம் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கொடுத்த அந்த ஃபுட்டை ஒரு பொண்ணு எடுக்க வரும்போது பின்னாடிந்து ஒரு பொண்ணு இழுத்து அவங்களெலாம் டச் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே 1991 தான் கடைசியாக அந்த ட்ரைபல்ஸ்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பேசினது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து கொடூரமாக தாக்குவாங்களாம். ஒரு டைம் ஃபுட்டுக்காக பன்னி இதெல்லாம் கொண்டு போய் வச்சதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பன்னியை கொன்று இவங்க கண்ணு முன்னாடியே வெறித்தனமாக கொன்று அதை வந்து புதைச்சிட்றாங்க. அதனால இவங்க கூட கான்டாக்டே வச்சுக்கூடாதுன்னு 1994 பேன் பண்ணுறாங்க. பட் அதையும் மீறி தலைவன் ஜான்னு ஒருத்தவர் அங்கே போயிட்டு அவரோட மதத்தை பரப்புறேன்னு சொல்லி தன்னோட உயிரை விட்டுட்டார். காய்ஸ், அதாவது அவங்க நம்ம வேணான்னு சொல்லி தான் அவங்க வந்து ஒதுக்குறாங்க. அவங்கள எதுக்கு நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி சுனாமி 2004 வந்தப்போ கூட அவங்க எல்லாம் அழிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி போய் பார்த்தாங்க. பட் அங்கேருந்து யாருக்குமே எதுவும் ஆன மாதிரி இப்போ வர ரெக்கார்டு இல்லை. ஏரோப்ளேன்லாம் போய் அந்த இடத்த சுற்றி பார்த்துருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேருந்து ஒரு பீப்புள்ஸ் அம்பை வச்சு இந்த ஏரோப்ளேனை அடிக்க பார்த்துருக்காங்க. அதனால ரிட்டர்ன் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப 1800 சம்திங்கில் அங்கேருந்து ஒரு அரசர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு 2-3 பேர் அங்கேருந்து போயிட்டு கடத்திட்டு வந்து அவங்கள 2-3 நாள் விசாரிச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்க. ஆனால் பட் அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மின்றனால உடனே இறந்துடுறாங்க. அதனால இப்போ வர அந்த ஐலாண்டில் யாருமே கால் பதிக்கிறதே இல்லை. இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த ஐலாண்டுக்கு வந்து நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா இந்தியா பேன் பண்ணிடுச்சு. இந்தியா பேன் பண்ணது மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே போனீங்கன்னா திரும்ப வர மாட்டீங்க. அதனால் guys அங்கே போகாதீங்க. மிஸ்ட்ரி நம்பர் 3. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, ஒரு ஐலாண்டில் வந்து ஹியூமன் ஃபேஸஸ் மாதிரி இருக்கிற கிட்டத்தட்ட 887 ஸ்டாச்சு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காது வந்து பெருசாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட உண்மையான தன்மை என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து 2 பேர் 1972 ஜேக்கப் டெத்துன்னு சொல்லி ஒருத்தர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க படையோடு வரும்போது அங்கே ஏற்பட்ட புயல் மூலமாக இங்கே தங்குறாங்க நிரந்தரமாக. அதில் ஒரு சிலர் காது கம்மியாக இருக்கவங்க நீட்டம் இருக்கல, அவங்கள அடிமையாகவும் இந்த காது அதிகம் வந்து தெய்வ குழந்தையாகவும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க மூலமாக செதுக்கப்பட்ட கல் தான் சொல்லி இது சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிமலைக்கு கீழே இருக்கிற ஒரு பிளேஸில் தான் இதை வந்து பண்ணுறாங்க. இது இன்னொன்று எப்படின்னா, இது வந்து ஒரு கல் 10 மீட்ரு அப்புறம் 80 டன்னு வெயிட்டும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னா இட்டாலின்னு இருக்குல்ல, இட்டாலியில் வந்து ஆக்சுவலாக அந்த சிலை பேர் என்ன, மோவாய் சிலைகள்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஈஸ்டர் ஐலாண்ட் எதுக்கு வந்துச்சுன்னா, 1972 ஈஸ்டர் அன்னைக்கு வந்து இந்த தீவை வந்து கண்டுபிடிச்சனால இதுக்கு நேம் வந்திருக்குது. அப்புறம் வந்து ஆக்சுவலாக இதோட உண்மையான நேம் என்னென்னா மோவாய் ஸ்டாச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அங்கே இருந்து ஒரு பழங்குடியினர்களுக்காக வைக்கப்பட்டது தான் இந்த தீவோட நேமு. பின்னாடி வந்து இது எப்படி இந்த இடத்துல வந்துச்சு, இது யார் கொண்டு வந்தான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலாக ஒரு சிலையை கொண்டு வரதுக்கு 1 மந்த்லேருந்து 2 மந்த் ஆகும். பட் இதை கயிறு மூலமாக கட்டி இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இந்த சிலையை வந்து சுற்றி அந்த தீவில் ஒரு கல் கூட இல்லை. அப்போ எப்படி இதை வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு சொல்லி இன்ன வரை யாருக்கும் தெரியல. ஒரு எரிமலைக்கு கீழே இருந்து ஒரு கல்லில் உருவாக்கி 1 மாதமாக இங்கே கீழே கொண்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வர ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது இந்த ஈஸ்டர்ன் ஐலாண்டு. இது சுற்றுலா தலங்களாக கூட அறிவிச்சிருக்காங்க. பட் வந்து இதை சுற்றி கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டருக்கு ஒரு கல் கூட இல்லைன்னு சொல்லி இப்போ வர ஹிஸ்ட்ரியில் இருக்குது. வியூவர்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யாராவது இதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது வந்து பேன் பண்ணலை, தைரியமாக போகலாம். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1,60,000 பேரை ஒரு தீவில் ஒரு நோய் வந்தனால ஃபுல்லாக வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அவங்களோட சுயநலத்துக்காகவே மருத்துவத்தில் ஏதாவது ஒன்று பார்க்கணுன்றதுக்காக 1,60,000 பேரை கொண்டாங்க. அது வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம இட்டாலியில் இருக்க பெவக்லியா தீவுன்னு சொல்லி அந்த இடம் தான். ஆக்சுவலாக என்னென்னா 14th சென்ச்சுரியில் பிளேக்குன்னு ஒரு நோய் வந்து ரொம்ப அதிதீவிரமாக பரவியிருக்கு. அப்போ அங்கே இருக்க எல்லாரையுமே தனிமைப்படுத்துறதுக்காக அங்கே நோயாளிங்க அதை சிம்டம்ஸ் இருக்கவங்க எல்லாத்தையும் தனியாக கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்படி வைக்கும்போது நிறைய பேர் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப மோசமாக இருந்தனால அவங்கள நிறைய பேர் இவங்களே வற்புறுத்தி கொள்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள ஆய்வுக்காக யூஸ் பண்ணி அவங்க தலையில் ஊசி இருக்கு இல்லைங்களா, நடு இதில் அதாவது மயக்க மருந்து எதுவுமே கொடுக்காம அப்படியே ஊசியை இறக்கி கொண்டு இருக்காங்க.
கிட்டத்தட்ட மட்டும் பார்த்திங்கன்னா 1,60,000 பேர் வந்து அந்த இடத்துல இறந்துருக்காங்க. அந்த இடத்த டூரிஸ்ட் போகக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போவும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அங்கே போனீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கிட்டலாம் மண்ணை தோண்டினா என்ன கிடைக்கும்? மிஞ்சி போனால் பாட்டிலோடு பழைய காலத்து ஏதாவது ஒரு சிலை அந்த மாதிரி. ஆனால் அங்கே தோணுன்னு வச்சுங்க, வெறும் 10 அடிக்கு தோண்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர்த்தோட எலும்பு கூட தான் கிடைக்கும். மண் வராதுங்க, மண்டை ஓடு தான் வரும். அந்த மாதிரி பெவிக்லியா தீவை பற்றி நிறைய ஆச்சரியம் காத்துட்ருக்குங்க. என்ன ஒன்றுனா, அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இந்த தீவை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே நிறைய ஆச்சரியம் இருக்குது. பேய் உலாவுது, நைட்டு நிறைய சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தன்னோட சுயநலத்துக்காக மட்டும் கிட்டத்தட்ட 1,50,000 பேரை கொன்னதா அரசே சொல்லியிருக்கு. இட்டாலியில் எப்போவுமே மிஸ்டீரியஸாக மட்டும் இல்லாமல் ரொம்ப சவுண்டு ரொம்ப அதிகம், அபாயகரமானது, அப்புறம் அமானுஷம் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னா இந்த பெவக்லியா ஐலாண்ட் கூட சொல்லலாங்க. இந்த தீவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு எதுலேயும் அதிகமாக நம்பிக்கை இல்லை. அப்படி பேய் மேலே யாருக்கு நம்பிக்கை இல்லையோ ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்டாலியில் உங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. பார்த்தீங்க அப்படின்னா அசிமா ஐலாண்ட், இது ஆக்சுவலாக ஜப்பானில் இருக்க நாகசாகின்ற ஒரு பிளேஸில் இருக்க ஒரு தீவு தான் இந்த அசிமா ஐலாண்டு. இதை ஆல்சோ வந்து என்னன்னு சொல்லலாம், பேட்டில் ஆஃப் ஷிப்புன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக என்னென்னா, இது ஷிப்பு மாதிரி ஒரு இது இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் இதை சொல்கிறோம். இது எதுக்காக இந்த இதுக்கு பேர் வந்துச்சுன்னா, 1887 பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிலக்கரி வந்து தாது அதிகமாக இருக்கனால அங்கே இருக்க அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, உடனே நிலக்கரி எடுத்துகிட்ருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1890 மிட்சுவாஷின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து இதை டெண்டருக்கு வருது. அந்த டெண்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிலோ கணக்கில் டன் கணக்கில் அங்கே இருக்கிற நிலக்கரி எடுக்குது. அப்போ இவங்க எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேரை வந்து ஆளுங்களை அங்கே கூப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்னு வந்தனால எரிசக்தி வந்து அதிகமாக தேவைப்படுது. அதாவது பெட்ரோல் மாதிரி வண்டிங்களுக்கு அப்புறம் போருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய தேவைப்படுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜப்பான் அதுக்கப்புறம் வந்து கொரியனில் வந்து ஜப்பான் பிடிச்சி வச்சுருந்த கைதிகளை இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நிறைய வேலைக்காக. அப்படி அடிமையாக யூஸ் பண்ண நிறைய பேர் வந்து அதில் நிறைய பேர் வந்து உடம்பு நிறைய பாதிக்கப்பட்டு இறந்தும் போகிறதா சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொன்று இந்த இத்தனை கைதிகளை தங்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமான எதுனா இடம் வேணும். அந்த இடத்துல ஒரு கட்டடம் வேணும். அப்போ தான் இந்த 1916 வந்து ஒரு பெரிய காங்கிரீட் கட்டடத்தை கட்டுறாங்க. ஜப்பானில் அந்த காலத்தில் வந்து டாப் 5 காங்கிரீட் கட்டடத்தில் இது ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. இது ஒரு டாப் 5ல் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க இந்த பிளேஸுக்கு அந்த கட்டடம் அப்படின்னு சொல்லி அப்படி கட்டுறாங்க. அப்போ 1960 பார்த்தீங்கன்னா 5230 பீப்புள் வந்து அங்கே வாழ்கிறாங்க வெவ்வேறு ஒர்க்குக்காக. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட இந்த வேலைக்காகவே பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 1975 பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நிலக்கரியை வந்து போதும் நம்ம பெட்ரோல்லேருந்து எடுக்கலான்னு அங்கே இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் அதுதான் வாழ்வாதாரமாக இருந்திருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நிலக்கரி எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒவ்வொரு பீப்புளுமே எந்த ஒரு வேலையும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் எடுக்கலாமா நிலக்கரி எடுக்கிற அந்த தீவை வந்து அடைக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் பேர் வந்து என்ன ஆகுறாங்க, மூவ் ஆகுறாங்க. அப்போ அந்த இடம் ஃபுல்லாகவே ஷட் டவுன் ஆகுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, 2002 அப்படின்னா 2 வந்து இப்போ ரீசெண்டாக அந்த தீவை வந்து சுற்றுலா செல்லலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சில பிளேஸை வந்து சுற்றுலா செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஈவினிங் 6 o'clock மேலே அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து அதில் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த தீவில் வந்து இருக்கிற அந்த கொரியன் யூஸ் பண்ணாங்க கைதிகள், அவங்க வந்து நிறைய பேரை கொடூரமாக கொண்டு இருக்காங்கன்னு கூட சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போவும் சுற்றுலா பயணிகள் அங்கே போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே வினோதமான சவுண்டு கேட்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த தீவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2002 வந்து அந்த மிட்சுபிஷின்னு சொன்னல அந்த நிறுவனம் வந்து அது கைவிட்டுட்டு போகுது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எடுக்குது. இப்போ வந்து சுற்றுலாத்தலமாக இருக்குது. என்ன தான் சுற்றுலாத்தலமாக இருந்தாலும் அங்கே ஒரு சவுண்டு இதெல்லாம் வந்துட்டுருக்கு. எல்லாம் சொல்கிறது என்னென்னா, அங்கே அடிமையாக இருந்த கொரியன்ஸ் தான் அந்த சவுண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தேவைக்காக எடுக்கிறது வேறு ஏதாவது கனிமத்தை, ஆனால் தேவைக்கு அதிகமாக எடுக்கும்போது எவ்வளோ விளைவாகுதுன்னு சொல்லி பாருங்கள். 1916 அவ்வளோ நல்லா இருந்த அந்த இடம் 1970 கிட்டத்தட்ட கேப்பில் ஒரு 40 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த தீவே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ யாருமே அங்கே இது பண்ணுறதில்ல. நினச்சி பாருங்கள், ஒரு மனுஷனோட ஆசை ஒரு தீவே அழிச்சிருச்சு பார்த்தீங்களா?
கைஸ், நம்ம இப்போ டாப் 5 மிஸ்ட்ரீஸான பார்த்துருக்கோம். இதில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது எதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். இல்லை டாப் 5 மிஸ்ட்ரியான பிளேசஸ் போடலாமா, இல்லை கடல் இந்த மாதிரி பற்றி போடலாமா, இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. இல்லை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.